Hi viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது throwbacks ல grow bags எப்படி ரெடி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். சிலர் subscribers கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி grow bags இல்ல பட் எங்களுக்கு gardening பண்ணனும் இன்ட்ரஸ்டடா இருக்கு லாக் டவுன் பீரியட் வாங்க முடியாது அப்படினு கேட்டிருந்தாங்க. இன்னும் சிலர் எங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரஸ்ட் இல்ல ஆனா gardening பண்ண ரொம்ப ஆசையா இருக்கு அப்படினு கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ actually நான் லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணனும்னு நினைச்சிருந்தேன். ஜூன் 5th வேர்ல்ட் என்விரான்மெண்டல் டே. சோ எப்படியாவது ஒரு செடிகள் நடுங்க அப்படினு சொல்லிட்டு போறணும்னு நினைச்சிருந்தேன் பட் பண்ண முடியல அன்னைக்கு. பரவாயில்லை இப்போ கூட ஒண்ணும் இல்ல. எனி கண்டெய்னர்ஸ் எனி பிளாஸ்டிக் பேக் உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு உங்களால முடிஞ்ச செடிகளை நடுங்க. என்விரான்மெண்டல்க்கு நம்மளால முடிஞ்சது. ஸோ லாக்டவுன் பீரியட் வந்து மாவெல்லாம் அரைக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் கோதுமை மாவெல்லாம் பெரிய பேக்கெட்ஸ் வாங்கியிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். மாவு பேக்கெட் இல்லைங்க, எந்த ஒரு கவராக இருந்தாலும் க்ரோசரி ஷாப்பிங்கில் ஏதாவது பல்கில் வாங்கும்போது இந்த மாதிரி பேக்கெட்ஸ் கவர்ஸில் வரும் இல்லையா, அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இது 10 kg பேக்கு. ஸோ கத்திரிக்காய் செடி நடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு ஹரிசான்டல் செடியோட தன்மையை பொறுத்து ஹரிசான்டலாவோ வெர்டிகலாவோ கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே ட்ரைனோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே ஃபோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். எந்த சப்போர்ட்டிவ் இல்லாமல் அப்படியே நிற்க பாருங்கள். ஃபோல்ட் பண்ணி விட்டுங்க. இதில் ட்ரைனோல்ஸ் போட்டிங்கன்னா தண்ணியும் வடிஞ்சிரும். இது தவிர நீங்கள் வந்து டிட்டர்ஜென்ட் கவர் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுற அமேசான் ஃப்ளிப்கார்ட் கவர் அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்ணலை. கார்பேஜ்க்கு போகிற பிளாஸ்டிக் பேக்ஸை நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். பாருங்கள், பச்சை மிளகாய் செடி கத்திரிக்காய் செடி இதில் விதை போட்டு இப்போ தான் வந்திருக்கு. இதோட இங்கே அமேசான் கவரில் தக்காளி செடி நட்டிருக்கேன். ஸோ இந்த கவர் டேமேஜ் ஆச்சுன்னா கூட இன்னொரு கவர் நீங்கள் இதை எடுத்து அதில் போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சன் ஷேடில் வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரும். டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா கொஞ்சம் லைஃப் டைம் குறைய போகுது, அவ்வளோதான். பட் த்ரோ பேக்ஸை நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிட்டோம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கார்டனிங் பண்ணுங்கள். அதோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சிம்பிளி சுசு. பாய்.